இன்று கவிதைகள் தினமாம். சரி. இன்று உலக வனநாளாம். இதுவும் சரி. இரண்டும் ஒன்றுதான். திக்கு தெரியாதது தானே வளர்ந்து தானே அடர்ந்தது என்ற கவிஞர் வண்ணதாசன் ஐயா அவர்களின் கவிதையோடு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் உலக கவிதை தின சிறப்பு நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். உலக கவிதை நாளுக்கான முதல் கவிதையை வழங்க நம்மோடு இணைகிறார் கவிஞர் திரு சுரேஷ் பரதன். திருநெல்வேலி நகரத்தில் பொருணை நதிக்கரையோரம் அமைந்த வண்ணாரப்பேட்டையில் பிறந்தவர் கவிஞர் திரு சுரேஷ் பரதன். வண்ணாரப்பேட்டை கிளை நூலகம் சார்ந்து இயங்கிய வாசகர் வட்டத்தின் சார்பில் 90களில் எரிதழல் என்னும் கையெழுத்து பத்திரிகையை அதன் இணை ஆசிரியராய் இருந்து 3 ஆண்டு காலம் நடத்தியவர். கவிதைகள் எழுதுவது தவிர கணிப்பொறி பட்டதாரியான இவர் இந்திய அரசாங்கத்தில் கணிப்பொறித்துறையில் விஞ்ஞானியாக கடந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறார். சிறுகதைகளும் எழுதி வரும் இவரது சிறுகதைகள் இணைய இதழ்களில் வெளியாகியுள்ளன. ஊர் நடுவே ஒரு வனதேவதை என்ற கவிதை நூலையும் வெளியிட்டுள்ளார். தற்போது தில்லியில் தனது மனைவி வனிதா ரெஜியுடனும் மகள் உதயாவுடனும் வசித்து வருகிறார். நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நிகழ்ச்சிகளை இணைய வழியில் கேட்டு தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி வருபவர். மேலும் கணிப்பொறி சார்ந்த நமது சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் ஆலோசனைகள் தந்து வழிநடத்துபவராகவும் உள்ளார். கவிதை நாளுக்கான கவிதையோடு இதோ நம்மோடு இணைகிறார் கவிஞர் சுரேஷ் பரதன். உயரக் கயிற்றில் நடக்கும் ஒரு சின்னஞ்சிறு சிறுமி என பிறழ்விற்கும் பிறழ்வின்மைக்கும் மத்தியிலான மெல்லிய கோட்டில் ஒரு புல்லாங்குழலை கையேந்தி நடப்பவனாய் இருக்கிறேன் நாள்தோறும். புன்னகையை சிந்தும் ஒரு முகம் இப்புறமும், செடிமலர்ந்த அரும்பை கிள்ளும் கைகள் அப்புறமும் உந்தி தள்ள, கையேந்திய புல்லாங்குழலை மீட்டி கயிற்று நடையை சமன் செய்ய முயல்கிறேன். என் புல்லாங்குழல் எப்போதும் சோகத்தின் ராகங்களை மீட்டுவதாய் புகார் இருக்கிறது உங்களுக்கு. அப்பத்தை கையளித்தல். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் சிக்னலில் அன்பை யாசகம் கேட்டு கடக்கும் மகிழ்ந்துகளின் ஜன்னல் கதவுகளை விடாது தட்டிக் கொண்டிருக்கிறார். தன் பசி தீர்க்க பலூன்களை விற்பனை செய்பவரின் புறங்கைகளில் ஆணி அறைந்த தழும்புகள் துருத்தி நிற்கின்றன. தன் வெளுத்த மேலங்கி நைந்து கிழிந்தபின் இந்த ஜீன்ஸுக்கு மாறியதாய் சொன்ன தேவகுமாரனின் மார்பு மறைத்த டி-ஷர்ட்டில் சிரிக்காத சேகுவாராவின் முகம் மேல் நோக்கி ஏங்கிய வண்ணம் இருந்தது. சிலுவையில் மரிப்பதற்கு முன் தான் போதித்த அன்பை திருப்பித் தரும் ஒருவரையாவது கண்டுகொண்டாரெனில் மீண்டும் மரித்துப் போக சித்தமாய் இருப்பதாய் கூறுபவரிடம் ஆனந்தபவன் அப்பத்தை மட்டுமே கையளிக்க முடிந்தது என்னால். அதையும் அவர் அங்கேயே தன்னுடன் கையேந்தும் பாலகர்களுக்கு பங்கிட்டு தந்துவிட்டு அடுத்த மகிழுந்தின் கண்ணாடி நோக்கி நடக்கலானார். தலைநகர் தில்லியிலிருந்து கவிதைகளை கையளித்த கவிஞர் சுரேஷ் பரதன் அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்து தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் சுரேஷ் பரதன் அவர்களுக்கு மீண்டும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கவிதையை வழங்க வருகிறார் கவிஞர் ஜான்சி ராணி. உளவியல் ஆலோசனையில் முதுநிலை பட்டம் படித்தவர். மனநலம், வாழ்வியல், வணிகம், மெட்டாபிசிக்ஸ் என பல்வேறு தலைப்புகளில் இவர் எழுதிய கட்டுரைகள் தமிழின் முன்னணி பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் வெளியாகியுள்ளன. தஞ்சாவூரில் பிறந்த இவர் தற்போது கணவர் மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசிப்பது சென்னையில். ஈஸ்ட்ரோஜன் கவிதைகள் என்ற கவிதை தொகுப்பும், ஒரு வாழ்க்கை சில சிதறல்கள் என்ற அராபிய பெண்ணிய சிறுகதைகளின் மொழிபெயர்ப்பு நூலும் வெளியிட்டுள்ளார். வாங்க நேயர்களே, கவிஞர் ஜான்சி ராணியின் கவிதைகளை கேட்போம். தலைப்பு விஸ்வரூபம். 3 அடி நிலம்தானே என்றிருந்த அந்த மகாபலியின் கர்வத்துடன் இருந்து விட்டேன், வெறும் பார்வைதானே என்று. வானளந்து மண்ணளந்து அவன் தலையளந்த வாமனன் போல் உன் காதல், என் உடல் அளந்து உயிரளந்து இன்னும் ஓர் அடிக்கு எதையளக்க உன்னில் என கேட்டபடி. வட்டம் என நினைத்து சதுரத்தின் முனைகளை மழுங்கடிக்கும் போது
அறுகோணமாய் விரிந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை. அவளுக்கு 20களின் கடைசியில் முதல் பிரசவம். குழந்தையின் தலை கொஞ்சம் பெரிதென கிழித்த இடத்தில் 5-6 தையல்கள். அதன் பெயர் சுகப்பிரசவம். பின் அசந்தர்ப்பத்தில் உயிர்த்ததென அபார்ஷன் ஒரு முறை. முதிர்ந்த 30களில் ரிஸ்க் வேண்டாம், சிசேரியன் நல்லது என்று அடிவயிற்றின் குறுக்கில் 1000 கால் பூரான் என தையல். மத்திய 40களில் சட்டென்று மாறியது ஹார்மோன்களின் வானிலை. மாதம் மும்மாறி பொழிந்தது உடம்பின் உதிரத்தோடு மனதின் உதிரம். 2 குழந்தை பெத்தாச்சே, இனிமே எதுக்கு, எடுத்திடலாம். ஒரு கருப்பையின் பயன் அவ்வளவேதானா? கேள்விகள் மனதில் இருக்க சரியென்றே உரைத்தாள். கிழித்து கிழித்து தைத்த துணியென பெருத்த வயிறுடன் நைந்த மனது. பெண்ணிற்கு தையல் என்பது காரணப்பெயர். குறையொன்றுமில்லை, துளைகளிட்டு போனாலும் புல்லாங்குழலென உருமாற்றிக் கொள்வேன் நான். அழகிய கவிதைகளை தன் இனிய குரலில் வழங்கிய கவிஞர் ஜான்சி ராணி அவர்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி சார்பாக நன்றிகள். கவிஞர் திரு சௌ ரமேஷ் கண்ணன் மதுரை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வரும் திரு ரமேஷ் கண்ணன் அவர்கள் அடுத்து நம்மோடு இணையவிருக்கிறார். அப்பா மின்சாரம் இல்லாத பொழுதுகளில் இருக்க வாய்த்தால் சுவர் நிழலில் மான் உருவாக்குவார். மாடக்குளம் கண்மாய் நிறைய போகிறது எனும் போது நடு மத்தியானத்தில் கொச்சை கயிறை தொட்டில் தூம்பில் கட்டி லாடத்திற்கு ஏற பயிற்சி செய்து காட்டினார். மழை காலங்களில் சாக்கு மூடைகளில் பச்சை மசியில் ஊரின் பெயரையும் எண்களையும் எழுதி கோணூசியில் முறுக்கி முறுக்கி தைப்பார். தொடாத தொழில் இல்லை. ஞாயிறு பின்மதியங்களில் தயிரை குலைத்து தரும் ஒரு பிடி கவளச்சோற்றுக்கு வரிசை கட்டி இருப்போம். அவர் சிகரெட் பிடிப்பதை மறைத்து வந்தார். பின்போ அவர் சிகரெட்டுகள் கண்களில் தென்பட துவங்கின. அவரின் சட்டைகளில் சிகரெட் துகள்கள் சேப்புகளில் ஓரம் பிடித்திருக்கும். சிகரெட் வாசனையோடு மூக்கு பிடித்திட்டுகளும் சேர்ந்து கொண்டது. இரவுகளில் தாமதமாக வீடு திரும்ப ஆரம்பித்தார். அப்பா மெல்ல தனிமமாகிக் கொண்டிருந்தார். பீரியாடிக் டேபிளில் அப்பாவிற்கென ஓர் அறை இருக்கும். அதில் பிராணை பாவனை செய்துவிட்ட சுருள் புகையில் நான் விரலை நுழைத்து விளையாடி கொண்டிருப்பேன். மஞ்சள் பைகள் உங்களுக்கு எப்படியோ அது சிலரது வீடுகளில் ஜாதக குறிப்புகளுக்கானது. ஏதோ ஒரு கைவிடப்பட்ட நாளில் அதை மரபிரோவிலிருந்து கண்டெடுக்கிறாள் அம்மா. ஆண் மகவுகளின் முதல் தாள் குறிப்புகளில் சேனை வைத்தவளின் சர்க்கரை தோய்ந்த விரல் தட்டுப்படுகிறது. அதன் கட்டங்களில் தகப்பன் சுமையை இறக்கி வைத்துவிட்டு சார்மினார் சிகரெட்டை புகைக்கிறான். வளர்ந்த பெண்களின் கட்டங்கள் பல்லாங்குழியால் நிரம்பியுள்ளன. அதன் கொழிவுகள் கண்ணீராலும் குருதியாலும் தழும்புகின்றன. சிற்றூரின் கிளை சாலைகளில் செல்லும் பேருந்தை விட அவளின் மனம் விரைகிறது. மாலையில் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களும் தங்களை பற்றிய கனவுகளோடு காத்திருந்தார்கள். வீடு திரும்பியவள் சொல்வதற்காக சில கதைகளையும் இட்லி பொட்டலங்களையும் கொண்டு வந்தாள். புலக்கடையில் கண்ணை கசக்கியபடியே திரும்புவளுக்கு பாத்திரங்கள் குவிந்து கிடக்கின்றன. அப்பா என்ற உணர்ச்சிமிகு கவிதையையும் மஞ்சள் பை பற்றிய அழகிய கவிதையும் வழங்கிய கவிஞர் திரு ரமேஷ் கண்ணன் அவர்களுக்கு அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். கவிதை நாளுக்கான அடுத்த கவிதையை வழங்க வருபவர் கவிஞர் ப. வனிதா ரெஜி. தில்லியில் வசித்து வரும் இவர் இந்திய அரசின் கணினித்துறையில் விஞ்ஞானியாக பணிபுரிகிறார். வாங்க நேயர்களே, வனிதா ரெஜியின் கவிதைகளை கேட்கலாம். வேர் புரள இடமில்லாதபடி சிறிய தொட்டிக்குள் மாற்றிவிடு. நன்கு உலர்ந்த பின் மட்டுமே நீரிடு. இல்லை இல்லை, நீர் தெளி. இலைகளோ கிளைகளோ நீள்வது கண்டால் நறுக்கிவிட தயங்காதே. வேறென்றாலும் அப்படியே. இறந்த கிளைகளை அப்புறப்படுத்து. மெல்லிய கம்பிகள் கொண்டு பிணைத்து உன் விருப்ப நீள அகலங்களுக்குள் ஒடுக்கு. இன்னும் பிற அறிவுரைகளோடு நீ விடைபெற்ற நாளொன்றில் பரிசளித்த போன்சாய் மரத்தை முற்றத்து வாசலில் ஊன்றி நாள்தோறும் உயிரூற்றி வந்தேன். நீ என்னை பரிகசித்தபடி தற்போது இளைப்பாறிக் கொண்டிருப்பது தலை தொங்கிய அதன் நிழலில்தான். எனது தாகம்
உருமிடறு நீருக்கானது. உனை இறந்து அருந்த நினைக்கும் எனை அருந்தி தன் தாகம் தீர்த்து எனை உமிழ்கிறது உன் ஆழி. தீராத தாகத்துடன் வரல்கிறது என் வாழ்வு. எனது பசி ஒரு கவளம் சூற்றுக்கானது. உனை இறந்து உண்ண நினைக்கும் எனை உண்டு தன் பசி தீர்த்து எனை உமிழ்கிறது உன் அமிர்தம். தீராத பசியுடன் மயங்குகிறது என் வாழ்வு. எனது காமம் ஒரு உள்ளங்கை வெம்மைக்கானது. உனை இறந்து இணைய நினைக்கும் எனை புணர்ந்து தன் காமம் தீர்த்து எனை களைகிறது உன் அக்கினி. தீராத காமத்துடன் கழிகிறது என் வாழ்வு. இருந்தும் எம் தொடர்பும் தேயுமோ நின்வையினானே என்கிறது என் வாழ்வு. அழகிய கவிதைகள் வழங்கிய கவிஞர் வனிதா ரஜி நம் வானொலியில் தொடக்கத்திலிருந்தே தொழில்நுட்பம் சார்ந்த நம் சந்தேகங்களுக்கு தில்லியில் இருந்தபடியே பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறார். மட்டுமல்லாது பன்முக திறமை கொண்ட இவர் தனது நண்பர்களில் இருந்து மருத்துவர்கள், எழுத்தாளர்கள் பலரையும் நம் வானொலிக்கு அறிமுகம் செய்து பல்வேறு சுவையான நிகழ்ச்சிகளை நாம் வழங்குவதற்கும் பெரிதும் துணையாக இருக்கிறார். இவருக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இதுவரை கவிஞர்கள் அவரவர் கவிதைகளை அவரவர் குரல்களில் வழங்கியதை கேட்டு ரசித்தோம். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை கண்ணம்மாவின் கவிதைகளோட முடிச்சிடலாம் நேயர்களே. வாங்க கண்ணம்மா, உங்களுடைய கவிதைகளை கவிப்பாட. அம்மா நீங்கிச் சென்ற 3 திங்களில் 30 வயது கூடிவிட்டதெனக்கு. தலைக்கா ஊத்துன நல்லா துவட்டு. கொணன்னு இருக்கு குரல், பால்ல மஞ்சப்பொடி போட்டு குடி. கரஞ்சீரகம் கொடுத்து விட்டுருக்கேன், தினமும் சாப்பிடு. நாளைக்கு கிரகணத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு விடணும். வெள்ளிக்கிழமை பிள்ளைக்கு சுத்தி போட மறந்துராத. இப்படி காதிலே விழுந்தாலும் காற்றிலே பறக்க விட்ட 1000 அக்கறைகளில் அகவை கூடாமல் இருந்தது கொஞ்சவே படாத என் குழந்தைமை. பிள்ளை இல்லாதவள் பேருந்து நெரிசலில் தரப்பட்ட குழந்தையை மடியேந்தி பால்மணத்தில் சிலிர்ப்பது போல் வளர்ந்த பிள்ளைகள் பறந்து போன தனிமையில் அடுத்த வீட்டு பிள்ளையை அவசர காரியமாய் விட்டுச் செல்லும்போது கைப்பிள்ளைக்காரியாகி இடுக்கித் திரிவது போல் பிறந்து எழுந்த கன்றுக்குட்டி தாயென்று நினைத்து தாடையை முட்ட உச்சி முகர்ந்து நக்கிக் கொடுக்கும் காளை மாட்டைப் போல் தலை நிற்காத தங்கச்சி பாப்பாவை மடியில் கிடத்தி அம்மா குளிக்கப் போக தற்காலிக தாயான அக்கா குட்டி போல் மொட்டோ மலரோ காயோ கனியோ இல்லாத இலை மட்டுமே தழைக்கும் குரோட்டன்ஸ் செடி காற்றில் உதிர்ந்த பூவை பொதிந்து வைத்து வருடிக் கொடுக்கிறது தன் தனிமையில் சுடும் மூச்சு குளிர. ஒரு வண்ணத்து பூச்சியும் சுற்றத் தொடங்கியதில் இலையெல்லாம் மலர்ந்து. நம்ம எல்லாரும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. உலக கவிதை தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சிய கவிஞர் வண்ணதாசன் ஐயாவின் கவிதைகளோட இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துல நம்ம பேசணும். அதே மாதிரி இன்னைக்கு முடிக்கும் போதும் வண்ணதாசன் ஐயாவின் கவிதைகளோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன் நேயர்களே. கூண்டு கிளிக்கு பிறந்த குஞ்சு கிளிக்கு எப்படி எதற்கு வந்தது சிறகு. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. பின்னூட்டங்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in.